வணக்கம். இது மணற்கேணி. நேற்றோடு இடைநிலை ஆசிரியர்களினுடைய பொது மாறுதல் கலந்தாய்வு மாவட்டங்கள் விட்டு மாவட்டங்கள் நிறைவடைந்தது. அந்த ஃபைனல் வேக்கன்சி லிஸ்ட்டு நேற்றே வெளியாகிருக்கு. உங்கள் கையில் இந்நேரம் இது இருக்கும். இருந்தாலும் கூட ஒரு 2 விஷயங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா, அந்த முன்னுரிமை ஒன்றியங்கள் பற்றி நிறைய போயிட்டுருக்கு. நேற்று ஒரு சின்ன தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அது ஒரு மகிழ்ச்சியான தகவலும் கூட. போஸ்டிங் பார்த்திங்கன்னா முன்னுரிமை ஒன்றியத்தில் தான் போட போகிறாங்க அப்படின்றது 176 ஜீவோ சொன்னாலும் கூட, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களினுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களையும் கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அருகாமை மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய முன்னுரிமை ஒன்றியங்களையும் கையில் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பள்ளிகளை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கலந்தாய்வின் போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 1 நிமிடமோ 2 நிமிடமோ தான் கொடுப்பாங்க. நீங்கள் போயிட்டு உட்காடுறீங்க, எந்த பள்ளி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பள்ளியை சொன்னீங்கன்னா உடனே கிளிக் பண்ணிவிடுவாங்க. நமக்கு தான் பார்த்திங்கன்னா, அந்த பள்ளி எடுக்கிறதுல கொஞ்சம் அக்கறையும் இதுவும் வேண்டும். அவர்கள் பார்த்திங்கன்னா, அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஒரு வேலை உனக்கு கொடுக்குறோம், அது எங்கேனாலும் கொடுக்குறோம், நீ எடுத்துக்கோ அப்படின்ற மனநிலையோடு தான் அவங்க எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ என்ன அந்த மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னா, அந்த முன்னுரிமை ஒன்றியங்கள் 40 மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்தில் காலி பணியிடங்கள் நிறைய இருக்கோ அந்த மாவட்டங்களுக்கும் புதிய நியமனங்களை பிரித்து கொடுத்துருக்குறதா நேற்று ஒரு சின்ன தகவல் வந்திருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே முன்னுரிமை ஒன்றியம் கிடையாது. ஆனால் 310 வேக்கன்சி திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையில் முன்னுரிமை ஒன்றியம் கொடுக்கல. ஆனால் கிட்டத்தட்ட 350 வேக்கன்சி அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் முன்னுரிமை ஒன்றியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருச்சியில் பார்த்திங்கன்னா மருங்காபுரி அப்படின்ற ஒரு ஒன்றியம், அங்கே 50+ வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முன்னுரிமை ஒன்றியத்தில் கொடுக்கப்படாதவைகள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னுரிமை ஒன்றியம் 40 மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வேக்கன்சி கூடுதல் தேவை இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருக்கிறாங்க. திங்கட்கிழமை காலையில் நமக்கு அது தெரிய வரும். கலந்தாய்வின் போது எந்த மாவட்டங்கள் காட்டப்படும், எந்த மாவட்டங்கள் காட்டப்படாது அப்படின்ற ஒரு விஷயம் திங்கட்கிழமை மொதல் செஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம பொறுத்திருப்போம். அந்த ஒரு நிமிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்தில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா, நான் சொல்கிற 2 விஷயம் இதுதான். சொந்த மாவட்டத்தில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா உங்கள் நியர்பை, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஒரு 5 பள்ளிகளை வச்சுக்கோங்க. அருகாமை மாவட்டத்தில் ஒரு 5 பள்ளிகளை வச்சுக்கோங்க. சரிங்களா? முன்னுரிமை ஒன்றியத்துலையும் வச்சுக்கோங்க, முன்னுரிமை இல்லாத ஒன்றியங்கள்லையும் வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை தான் அது தெரிய வரும். இது ஒரு நல்ல தகவல். முன்னுரிமை ஒன்றியங்கள் மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் அதிகமான வேக்கன்சி நிரப்பப்பட வேண்டிய தேவை இருக்கோ அங்கெல்லாம் போடுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாவட்டங்களுக்கு புதிய நியமனங்களை ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 700+ வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அந்த 7 ஒன்றியங்கள்லையுமே 700 வேக்கன்சி இருக்குது. அதில் தளி ஒன்றியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனமாக அந்த தளி ஒன்றியத்திலிருந்து நீங்கள் இந்த பள்ளிகளை தேர்வு செய்யணும். அதே போல் தருமபுரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்ணாகரம் ஒன்றியத்தை நீங்கள் கவனமாக கையாளணும். அதில் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளை மட்டும் எடுத்துக்கோங்க கிடைச்சதுன்னா. அதே போல் நாமக்கல்லில் முன்னுரிமை ஒன்றியமாக கொல்லிமலை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கொல்லிமலையும் கவனமாக இது பண்ணிக்கோங்க. அதே போல் வால்பாறை. சரிங்களா? மற்ற பகுதிகளெல்லாம் ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் ரேங்க் முன்னாடி இருக்கிறவங்களெல்லாம் நல்ல பள்ளிகளே சமதள பகுதியில் பிளைன் ஏரியாவில் நீங்கள் பள்ளிகளை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பிரைமரி தொடக்க பள்ளிகளை எடுக்கலாமா, நடுநிலை பள்ளிகளை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. டபுள் டீச்சர்ஸ் ஸ்கூலாக இருந்தால் அந்த லீவ் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அமைதியான ஒரு இதில் 2 பேர் மட்டுமே பணி புரியறதுனால ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு
நம்ம வந்து பணி செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஈராசிரியர் பள்ளிகளில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஈராசிரியர் பள்ளிகளில் வந்து டிப்ளாய்மெண்ட்ன்றது கிடையாது, பணி நிரவல் கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். உங்களை தூக்கி வேறு எங்கேயும் வந்து போட முடியாது பணி நிரவலில். ஆனால் 3-4 போஸ்டிங் இருக்கக்கூடிய பிரைமரி தொடக்க பள்ளிகளில் வந்து மாணவர்கள் குறையும் போது கடைசியாக ஜூனியராக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ பிரைமரி பள்ளிகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். நடுநிலை பள்ளிகள் வந்து ரொம்ப சேஃப். அங்கே வந்து நடுநிலை பள்ளிகளில் எப்பயுமே 2 இடைநிலை ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் இருந்தால் இல்லாட்டியும் வந்து கம்பல்சரி 2 இடைநிலை ஆசிரியர்கள் உண்டு. உங்களுக்கு லீவ் எடுக்கிறதுலலாம் வந்து பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நீங்கள் லீவ் போடும்போது அங்கே இருக்கிற பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து உங்கள் கிளாஸை வந்து பார்த்துக்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 5-6 பேர் வந்து இருப்பாங்க. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஒரு 2 பேர், பிடி அசிஸ்டண்ட் வந்து ஒரு 3 பேர், தலைமை ஆசிரியரோடு 4 பேர், 6 பேர் ஒர்க் பண்ணுற ஒரு சூழல் வந்து நடுநிலை பள்ளிகள் இருக்கும். நடுநிலை பள்ளிகளில் வந்து பிரச்சனை இல்லை, லீவ் மாதிரியான விஷயங்களுக்காக வந்து பிரச்சனை இல்லை. ஸோ 2மே வந்து நல்ல ஒரு இதுதான். இங்கே இருந்தால் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், இங்கே இருந்தால் நல்ல லீவ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ எந்த பள்ளிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து உள்ளே நுழையிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் சமதள ஏரியாவில் வந்து பள்ளிகள் வந்து எடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில், இவ்வளோ மெனக்கெட்டுட்டு இருக்கிறோம். நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வந்து வாட்ஸ்அப் குழுக்களை வந்து ஏற்படுத்தி அங்கே வந்து ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு பொறுப்பாளர்களை வந்து போட்டு நம்ம தொடர்ந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். அது நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் நல்ல பள்ளிகளை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு நம்ம இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்குறோம். திங்கட்கிழமை வந்து கலந்தாய்வு வந்து தொடங்கவிருக்கு. 5 பள்ளிகளை வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க. அங்கே போன உடனே கேட்பாங்க எந்த மாவட்டம், எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிகள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அப்படியே சொல்லலாம், இந்த மாவட்டத்தில் இந்த பள்ளி எனக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இந்த வேக்கன்சி லிஸ்ட்டெல்லாம் உங்கள் கையில் இந்நேரம் வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த நல்ல ஒரு பெரிய வாழ்வினுடைய ஒரு திருப்பு முனையை நோக்கி நம்ம நகரவிருக்கிறோம். கலந்தாய்வில் நல்ல பள்ளிகளை வந்து சூஸ் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.